ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மேகி செஞ்சு சாப்பிட பிடிக்கும். எனக்கு நிறைய வெஜ்ஜிஸ் எல்லாம் போட்டு இந்தியன் டைப்பில் செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி அப்படி தான் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா மசாலாலேயே உப்பு இருக்கும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் கேரட், பீன்ஸ், பன்னீர் இல்லை சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு கொதி வர விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மேகி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மேகியும் எடுத்துருக்கலாம். நான் ஒரு 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி வந்துடும். இப்படியே சாப்பிட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அதுக்காக ஒரே ஒரு முட்டை மட்டும் இதில் நான் உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெறும் முட்டை மட்டும் கூட போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னடா மேகிக்கெல்லாம் ரெசிபி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேச்சுலர்ஸ்க்கு இதுதான் ஒரு வாழ்க்கை துணையாகவே அமையும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.